بالرفق وجل الخير والسعد. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعه. من يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரித்தாவதாக. அல்லாஹ்வுடைய பேரன்பும் பேரருளும் மூமின்களாகிய நம் அனைவரும் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான உத்தம திருநபி கண்மணிய காத்தம நபி முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் அவருடைய தோழர் பெருமக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் எரிநேச செல்வர்களான வழிமார்கள் நல்லோர்கள் நாதாக்கள் அல்லாஹை பற்றி நபிமார்களை பற்றி குர்ஆனை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் ஒன்று கொண்டிருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய பேரன்பும் பேரரும் என்றென்றும் நீடித்து கிடைத்திருக்கட்டுமாக. ஆமீன். அன்பிற்கிற பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட குர்ஆனுடைய வசனங்கள் நம்முடைய கவனத்தை ஈர்த்த சில வார்த்தைகள். முதல் 2 ரக்காயத்தில் ஓதப்பட்ட சில வசனங்கள். அந்த வசனங்களிலே சொல்லப்பட்ட ஒரே ஒரு வார்த்தை இன்னஹு அவ்வாப் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. தாவூத் இன்னஹு அவ்வாப், சுலைமான் இன்னஹு அவ்வாப், அய்யூப் இன்னஹு அவ்வாப். 3 வார்த்தைகளுமே இன்றைய தினம் ஓதப்பட்ட முதல் 2 ரக்காயத்தில் ஓதப்பட்டது. ஒரே வார்த்தை இந்த 3 நபிமார்களுக்கும் சேர்த்து சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த அவ்வாபுங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள், இந்த அவ்வாபுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்க போனா, அல்லாஹ்வை சார்ந்தவர்கள் என்று பொருள். அல்லாஹ்வை சார்ந்தவர்கள் என்று சொன்னால் எப்படி? எந்த நிலைமையிலும் எல்லா நிலைமையிலும் அல்லாஹ்வை சார்ந்தே இருப்பது. அல்லாஹ் நமக்கு சில நியமத்துக்களை கொடுத்த நிலைமையிலும், கொடுக்கப்பட்ட அந்த நியமத்துக்கள் எடுக்கப்பட்ட நிலைமையிலும், அல்லது நியமத்துக்களே கொடுக்கப்படாத நிலைமையிலும் ஒருவருடைய உள்ளம் அல்லாஹ்வை சார்ந்ததாக இருக்க வேண்டும். அது அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானதாக இருக்கும். அப்ப இந்த தன்மைகளை இங்கு 3 நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றான். அதில் முதலிடத்தில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை சார்ந்தவர்கள் என்று சொன்னால் எந்த விஷயத்தில்? எல்லா விஷயத்திலும் அல்லாஹு அக்பர். அவர்களை அல்லாஹ் தஆலா நபியாக ஆக்கி வைத்தான். மிகப்பெரிய அரசாட்சிக்கு சொந்தக்காரர்களாக ஆக்கி வைத்தான். இருந்த பொழுதிலும் தன்னுடைய ரப்பை வணங்குவதில் அவர்கள் எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ளவில்லை. இந்த துனியாவுடைய விஷயத்தை வைத்து தன்னுடைய ரப்பை திக்ர் செய்வதிலும் தஸ்மீஹ் செய்வதிலும் அவர்கள் எந்த விதமான சுணக்கம் காட்டவில்லை. இன்னும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது, நம்ம எல்லாம் வருஷத்துக்கு இந்த 1 மாசம் நோன்பு வச்சுட்டு ரொம்ப ரொம்ப பெருசா காலர் தூக்கி விட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பு எப்படி தெரியுமா? ஒரு நாள் நோன்பு, ஒரு நாள் நோன்பு விடுவார்கள். இந்த நோம்புக்கு பேரு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நோன்பு. இப்படி யாருமே வைத்ததில்லை என்று சொல்லும் அளவிற்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒன்றும் இல்லாதவர்கள் இல்லை. இவ்வளவு பெரிய அரசாட்சிக்கு சொந்தக்காரர்களாக இருந்தாலும் கூட தன்னுடைய கரத்தால் உழைத்துதான் உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள். முறுக்கு சட்டைகளை செய்வார்கள். இது போன்ற பொருள்களை தயாரித்து அதை விற்பனை செய்து அதனுள் வரக்கூடிய வருவாய் வைத்து தம்முடைய வாழ்க்கை நடத்தினார்கள். இன்னும் சொல்ல போனால் போர்க்களத்திலும் அவர்கள் நின்று கொண்டு கூட அல்லாஹ் வணங்கக்கூடிய விஷயத்தில் எந்த விதமான சமரசம் செய்து கொள்ளவில்லை. இன்று நாம் சில விதமான உலக காரண காரியங்களை காரணமாக காட்டி அல்லாஹ் வணங்கக்கூடிய விஷயத்தை நம்ம என்ன செய்யறோம்? முழுசா குறை வைக்கிறோம். அந்த குறை வைக்கிறதுக்கு காரணத்தை நம்ம என்ன செய்யறோம்? அல்லாஹ் கொடுத்த நியமத்தையே காரணமாக காட்டுறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, குழந்தை இல்லையேன்னு சொல்லி அழக்கூடிய ஒரு பெண் குழந்தை பிறந்ததற்கு பிறகு அந்த குழந்தையை காரணமாக காட்டி குழந்தையை கொடுத்த ரப்பை வணங்குவதை விட்டு தூரமாக ஆகிவிடுகிறான். குழந்தைய பார்க்கிறோம், நைட்டு முழிக்கிறோம், உள்ள ட்ரெஸ்ல போன்றது, எப்படி இந்த காரணம்லாம் எப்படி? இதே மாதிரிதான் ஒரு ஆணும் பொழப்பே இல்லாட்டாலும் புலம்பிக்கிட்டு இருப்பாரு.
பொழப்ப கொடுத்தாலும் அந்த பொழப்ப காரணம் காட்டி அல்லாஹ் வணங்குவதை விட்டு தன்னை என்ன செஞ்சுக்கிறாரு, பிரியா விட்டுருவாரு. நேரம் இல்லை, பிஸி, ஆள் மாத்துறதுக்கு இல்லை, இந்த ஸ்தாபனத்தை நான் உருவாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், எவ்வளவு இது பண்ணிருப்பேன், இதை விட்டுட்டு நான் வந்தேன்னு சொன்னா என்னுடைய வியாபாரம் என்ன வாய்ப்பு பெறும், ஒண்ணுமெல்லாம் வாய்ப்பு பெறும். கொடுத்த அல்லாவுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்கிறத நம்ம என்ன செய்யல, நினைச்சு பார்க்கல. அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போர்க்களத்தில் கூட, குறிப்பாக ஜாலூத் என்று சொல்லக்கூடிய கத்தல தாவூத ஜாலூத் சொல்லக்கூடிய ஒரு கொடுங்கோல அரசனை கொலை செய்யக்கூடிய போரிடக்கூடிய விஷயத்திலும் கூட அல்லாஹ்வை இவர்கள் நினைப்பதற்கு எந்த குறையும் வைக்கல. இதுதான் இன்னமும் அவ்வாபுங்கிறதுக்கு அர்த்தம். அப்ப நம்ம இன்னைக்கு உண்மையிலேயே இந்த அவ்வாபுடைய வாழ்க்கையை வாழ்றோமா? எல்லா நிலைமையிலும் அல்லாஹ்வை சார்ந்து வாழ்றோமா? கொடுத்தாலும் அல்லாஹ், கொடுக்கலனாலும் அல்லாஹ். இதுதான் அல்லாஹ்வை சார்ந்தவர். சரிங்க, இங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவ்வாபுன்னு சொல்றானே, அவர்கள் எந்த அடிப்படையில? கடந்த நேற்று தினங்கள் கூட பார்த்தோம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சி அதிகாரங்கள் கொடுக்கப்பட்ட அவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்துல இருக்கக்கூடிய சுலைமான் அவர்கள் கூட என்ன செய்யல, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயத்தில் எந்த குறை வைக்கல. இரவு பகலாக நின்று வணங்கக்கூடியவர்கள், சுப்ஹானல்லாஹ். அப்ப இப்பேற்பட்ட தன்மை கொடுக்கப்பட்டும் எடுக்கப்பட்டும் எல்லா நிலைமைகளும். இதுல மூன்றாவதாக சொல்லப்படக்கூடிய அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயமாகத்தான் மிகப்பெரிய ஆச்சரியம். உலகத்திலேயே பொறுமைக்கு உதாரணம் என்று சொன்னால் அது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தான் சொல்ல முடியும். பொறுமைக்கு உதாரணம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நோய் சாதாரணமான நோய் அல்ல, பல ஆண்டுகளாக தொடர்ந்து இருக்கக்கூடிய நோய். அந்த நோயுடைய காலத்திலும் கூட அவர்கள் அல்லாஹ்வை வணங்க என்ன செய்யல, அவர்கள் தள்ளி போடவில்லை, தயங்கவில்லை, தாமதிக்கவில்லை, அந்த நோயை காரணம் காட்டவும் இல்லை. இன்னமும் மஸ்ஸனி லுர் என்று சொன்னார்கள், எனக்கு மிகப்பெரிய ஒரு இடையூறு ஏற்பட்டுச்சு இந்த நோய் மூலமாக. இன்னொரு இடத்துல மஸ்ஸனி ஷைத்தான்னு சொல்றாங்க, எனக்கு சைத்தானியத்தான் ஒரு நோய் வியாதி என்னை ஆட்கொண்டிருச்சு யா அல்லாஹ். கடைசி அல்லாஹ்ட்ட துஆ, இந்த நோயை குணப்படுத்தணும் கூட கேட்கல, யா அல்லாஹ் இந்த நோயின் தாக்கம் அதிகமாகி உன்னை திக்ர் செய்யக்கூடிய இந்த நாவை இந்த புழு அரிச்சிருமோ நான் பயப்படுறேன், உன்னை நினைக்கக்கூடிய இந்த கல்வை, இந்த ஹார்ட்டை இந்த புழு அரிச்சிருமோ நான் பயப்படுறேன். எனவே இந்த நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்துன்னு தான் கேட்டாங்க. அவ்வளவு பெரிய பொறுமைசாலி. இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறான் இன்னஹு அவ்வாபுங்கிற வார்த்தையை. அப்ப இந்த மூன்று நபிமார்களுக்கு சொன்ன வார்த்தையை நாம் நம்முடைய வாழ்க்கையோடு என்ன செய்யணும், கொஞ்சம் இணைச்சு பார்க்க வேண்டும். அதுதான் படிப்பினைக்குரிய ஒரு வசனம். நம்முடைய வாழ்க்கையில வேலை வெட்டியே இல்லாம கிடந்தா ஒண்ணு பள்ளியில கிடப்பாரு, கொஞ்சம் வேலையை கொடுத்து கொஞ்சம் வருமானத்தை கொடுத்து பிஸி ஆயிட்டா பிஸின்னு சொல்லி அதே பள்ளியை விட்டு தூரம் ஆயிடுவாரு. இவர் எப்படி அவ்வாபாவாரு, நம்ம எப்படி அவ்வாபா ஆகிறது எப்போ? அப்ப இந்த மாதிரி நபிமார்கள், அல்லாஹு அக்பர், ஒரு நபிக்கு ஆட்சி அதிகாரமும் நுபுவத்தும் கொடுக்கப்பட்ட ஒரு நபின்னு சொன்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அடுத்து அவருடைய மகனார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அப்ப அப்பேற்பட்ட நுபுவத்து கொடுக்கப்பட்ட நபியாக இருந்தும் கூட, அரசாட்சி கொடுக்கப்பட்டதற்கும் கூட அல்லாஹ் வணங்கக்கூடிய விஷயத்தை என்ன வைக்கல, குறை வைக்கல. அப்ப இதையெல்லாம் நம்மளை குர்ஆன் யோசிச்சு பார்க்க சொல்லுது. இந்த குர்ஆனை நீங்க ஆய்வு செஞ்சு பார்க்க வேண்டாமா? அப்பலா ததப்பருல் குர்ஆன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அவ குர்ஆனுடைய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனை படிக்க வேண்டும், குர்ஆனை ஆய்வு செய்ய வேண்டும், குர்ஆனை அதிகமாக சுவாசிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் குர்ஆனுடைய வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். அப்ப இன்றைய சிந்தனை, குர்ஆனிய சிந்தனை இதுதான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மூன்று நபிமார்களை குறிப்பிட்டு இன்னஹு அவ்வாப் 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 என்று சொன்னானே, அதுபோல அவ்வாபுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. எதை சொன்னோம், எதை கேட்டோமோ அதன்படி விலகி அமல் செய்யக்கூடிய பெருமக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபைத்து